ஜிஎம்எஸ் காஸ்மிக் எக்ஸ்ப்ளோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில், திருமணப்பாடி, அரியலூர் மாவட்டம். வாங்க இந்த கோவிலை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கோவிலோட மூலவர் வைத்தியநாத சுவாமி. அம்பாள் பார்த்தீங்கன்னா 2 அம்பாள் இங்கே இருக்காங்க. ஒன்று சுந்தராம்பிகை, இன்னொன்று பாலாம்பிகை. சுந்தராம்பிகை மூலவராகவும் பாலாம்பிகை மூலவராகவும் இருக்காங்க. ஆனால் சுந்தராம்பிகையை காட்டிலும் பாலாம்பிகை எதுக்கு இங்கே சிறப்பாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடை இருக்கிறது, குழந்தை பாக்கியம்ல தடை இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவே பாலாம்பிகைங்கிற பேரில் தனியாக இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம திருமண தடை சார்ந்த பிரச்சனைகளை வேண்டுதலாக வைக்கும் போதும், குழந்தை பாக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வேண்டுதலாக வைக்கும் போதும் அது இங்கே நிவர்த்தி ஆகுதுங்கிறது இந்த கோவிலோட மிக முக்கியமான சிறப்பாக கருதப்படுகிறது. சுந்தராம்பிகை எப்பயும் போல சிவனோட மூலவரா தனி பிரகாரத்துல இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி லக்குமி தீர்த்தம் இருக்குது. இந்த சுந்தராம்பிகைக்கும் பாலாம்பிகைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறதா கோவிலோட கல்வெட்டுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி வரலாறுகள் இருக்கு. இங்க திருமண தடைக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறை சுவாமி கிட்டேயும் அம்பாள் கிட்டேயும் வச்சு வேண்டி இந்த கோவிலோட தலவிருட்சமான பனை மரத்துல கட்டி அவங்களோட வேண்டுதலை வைக்கிறாங்க. அவங்க வேண்டுதல் வச்ச கொஞ்ச நாட்கள்லேயே அவங்களுக்கான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறது கண்கூடான உண்மையா பார்க்கப்படுது. இது இல்லாம இங்க வேற என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட ரொம்ப பிடிச்ச வாகனமான ரிஷபர், அதாவது நந்தி பகவானுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்தது. அவர் நந்தியா மாறுறதுக்கு முன்னாடி முனிவரோட ஒரு மகனாக பிறந்து சாதாரண ஒரு மனிதராக தான் இருந்தாரு. அவருக்கு இங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நந்தியா மாறுறாரு. அவரோட இயற்பெயரை பார்த்தீங்கன்னா ஜபேசர். அவருக்கும் சுயசாம்பிகை அப்படிங்கிற அவங்களுக்கும் கல்யாணம் இங்க நடந்தது. சிவன் நடத்தி வச்சாரு. இதுக்கப்புறம் தான் கைலாயத்தோட வாயில் காவலர் பதவியையும் சிவகணங்களின் தலைவர் பதவியையும் நந்திங்கிற பெயரையும் பெற்று சிவனோடவே ஐக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் தான் நடந்தது. அதனால இந்த கோவிலுக்கு வரும் மக்கள் யார் யாருக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் நடக்கணும், அவங்களோட வாழ்க்கையை வேற விதமா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இங்க வேண்டும் போது அவங்களுக்கு வாழ்க்கை மாறுங்கிறது முற்றிலும் உண்மை. வேலை கிடைக்கணும், இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இங்க வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஒளி கிடைக்கும். அதே மாதிரி இங்க வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜொரஹரேஸ்வரர் இருக்காரு. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இங்க பார்க்கணும். வைத்தியநாத சுவாமி ஜொரஹரேஸ்வரரும் எதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுறாங்க அப்படின்னா, நோய்களை தீர்ப்பவர்களாக பார்க்கறாங்க. தீராத நோய், தீரும் நோய், அதே மாதிரி ரொம்ப நாட்களாக இருக்கிற நோய், இந்த மாதிரி நிறைய நோய்களை பல விதங்கள் இருக்கு. அதில் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, அதை இங்கே இருக்கிற வைத்தியநாத சுவாமி கிட்டையும் ஜொரஹரேஸ்வரர்கிட்டையும் வேண்டும் போது அது முற்றிலும் தீரும் என்பது கண்கூடாம பார்த்த உண்மை. நிறைய பேர் பலனடைஞ்சுக்கிட்டே வராங்க. இங்கே ஜொரஹரேஸ்வரருக்கு சிறப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசியில் ரசம் சாதம் படைச்சு அதை அவருக்கு படைச்சு அந்த நோய் இருக்கவங்க அதை சாப்பிடும்போது உடம்புல எந்த வித நோயா இருந்தாலும் அதை தீரும் என்பது ஐதீகம். இது இல்லாம இன்னொரு மூர்த்தி இருக்காரு, கஜசம்கார மூர்த்தி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவனோட 64 மூர்த்தங்கள்ல இவரும் ஒருத்தர். அதே மாதிரி காத்தியாயினி இருக்காங்க, சப்த கன்னிமார்கள் இருக்காங்க. இது இல்லாம இன்னொரு 7 கன்னிமார்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னா, ஒவ்வொரு இதுக்கும் மலைக்கு, காற்றுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளா இருக்காங்க. இவங்களை இணைக்கும் விதமா காளி தேவி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வேற யாரையெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிவசூரியன் இருக்காரு, காலபைரவர் இருக்காரு, ருரு பைரவருங்கிற ஒரு பைரவர் இருக்காரு. காலபைரவர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். ருரு பைரவருங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 8 அதாவது அஷ்ட பைரவர்கள்ல இவர் ஒரு பைரவரா இருக்காரு. இவரோட சக்தி வடிவம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்த கன்னிமார்ல மாகேஸ்வரி இருக்காங்க. இந்த ருரு பைரவர் எதுக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானோட தோஷங்கள் நிவர்த்தி பண்றதா சொல்றாங்க. சுக்கிர பகவானோட எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை இந்த ருரு பைரவர்கிட்ட வேண்டும் போது அந்த தோஷங்கள் விலகும் என்பது ஒரு வித ஐதீகம்.
அதே மாதிரி இந்த கோவில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரக குழி வந்து இங்க இருக்கு. இங்க நவகிரகங்கள் சன்னதி கிடையாது. ஏன் அப்படின்னா, சிவன் வந்து கைலாயத்திலிருந்து நேரா இங்க வந்து காட்சி கொடுத்ததா வந்து கோவில் கல்வெட்டுகள் வந்து சொல்றாங்க. அதனால இங்க நவகிரகங்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக நவகிரக குழின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு சிவன் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வந்து விளக்கு வச்சிருக்காங்க. அந்த விளக்கு வந்து தீபமா வந்து போட்டு எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அணையா விளக்கா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விளக்குக்கு வந்து நம்ம எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கும்போது நவகிரகங்களுக்கு நம்ம வந்து அந்த எண்ணெய் வந்து அவங்களுக்கு வந்து ஊற்றுறதா வந்து பலன்கள் வந்து போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிறப்பா பார்க்கப்படுது. இது இல்லாம ஒரே கல்லால் ஆன சோமாஸ்கந்தர் இருக்காங்க, துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்களா இருக்காங்க, ஆஞ்சநேயருமே இங்க இருக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகள் வந்து இருக்கிற இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்துல தான் இருக்கு. மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொள்ளிடம் ஆற்றுக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கும் முன்பாகவே கட்டப்பட்ட ஒரு கோவில். இது சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். கோவிலோட எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் அப்படி பொறிச்சு ரொம்ப பழமையான விஷயங்கள் வந்து இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவிலோட சிற்ப வேலைப்பாடுகள், அந்த தூண்கள், இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அகலாய்வு ஆராய்ச்சிகள்லாம் பண்றதுக்கு இந்த கோவில் வந்து ஒரு சிறப்பான கோவிலா பார்க்கலாம். இந்த கோவிலோட முக்கியமான ஒரு ஹீரோங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நந்தி பகவான் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து மாறின இடம் வந்து இங்கே தான். அதனால வந்து இங்கே பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும். எல்லா பிரதோஷமும் வந்து இங்கே வந்து சிறப்பாக நடக்கும். அந்த பிரதோஷம் பார்க்குறவங்களுக்கும் வந்து சிறப்புகள் நடக்கும். இது இல்லாமல் ஜோதிட ரீதியாக வேற என்ன விஷயங்கள்லாம் திருமண தடை, குழந்தை தடை, வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம், இந்த மாதிரி விஷயங்கள். இது இல்லாமல் முக்கியமாக அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இங்கே வரலாம். ஏன் அப்படின்னா அனுச நட்சத்திரத்தோட மரம் வந்து பனை மரம். அந்த பனை மரம் தான் இங்கே தலைவிருச்சமாக இருக்கு. அதனால அவங்க வந்து இங்கே வந்து வழிபடலாம், அவங்களுக்கும் சிறப்பு. இது இல்லாமல் வந்து நந்தி பகவான் வந்து இங்கே இருக்கிறனால ரிஷபராசிக்காரர்களும் வந்து இங்கே வந்து வழிபடலாம். அவங்களுக்குமே வந்து இங்கே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் நடக்கும். இது இல்லாமல் முக்கியமாக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வைத்தியநாதரை வழிபடும் போது வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கோவிலோட மேலும் ஒரு சிறப்பு. மேலும் ஜோதிடம் ரீதியான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இல்லை ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவில் ஜாதகம் வந்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு வந்து அதற்கான கோவில்களும் வந்து கொடுப்போம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உயரலும் முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.